எதிலும் லாப நோக்கம் உடையவர் யார்? பொதுவா ஒரு சிலரை பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலுமே ஏதாவது ஒரு லாபத்தை எதிர்பார்த்தே எந்த வேலையா இருந்தாலும் செய்வாங்க. லாபம் அவங்களுக்கு எதுல அதுல ஆதாயம் இருக்கா, ஒரு பேச்சாகட்டும், ஒரு வேலை நடக்கணும் ஆகட்டும், எதா இருந்தாலுமே அவங்க அந்த லாப நோக்கத்தோடையே எல்லாத்தையுமே செயல்படும். இது யாருக்கு இந்த மாதிரி இருக்கும்? பொதுவா உங்கள் ஜாதகத்துல உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடம், உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி போய் அமர்ந்தாலோ, இல்ல உங்கள் 11ஆம் அதிபதியின் சாரம் லக்னாதிபதி வாங்கினாலோ, இல்ல உங்கள் லக்னாதிபதி 11ஆம் அதிபதியோட கூடி நின்னாலோ, இல்ல உங்களுடைய ஜாதகத்தில் குரு போய் 11ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அந்த லாப நோக்கத்தோடையே செயல்படணுங்கிற எண்ணங்கள் மிகுதியா இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, உங்களுடைய ஜாதகத்துல 11ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துற கிரகங்கள், அதாவது உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தும் கிரகங்கள் அங்க போய் உட்கார்ந்து தசை நடத்துது அப்படின்னா நிச்சயமா ஒரு லாபத்தை நோக்கியே இருப்பீங்க. எல்லாத்துலயுமே வெற்றி, லாபம், இப்படியே தான் மைண்ட் போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜாதகத்துல சந்திரன் 11ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் இதே மாதிரி இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமான கும்பத்துல நின்று தசை நடத்தினாலும் இந்த விஷயங்கள் நடக்கும். அது பாதகஸ்தானமாச்சே சார் காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு கேட்டாலும் கூட இருக்கும். உண்மை, பாதகம் சிறிய அளவு இருக்கும், அதேயுடைய லாப மேன்மைகள் அதிகமா இருக்கும். பொதுவா 11ல பாவிகள் அமர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சனியோ ராகுவோ கேதுவோ செவ்வாயோ இவங்க எல்லாம் அங்க நிற்கும் போது பெரிய லெவல்ல கெடுதல்களை செய்யறது இல்லை, அளவீடுகள் கம்மி தான். சரிங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல நின்று தசை நடத்தினாலோ, இல்ல உங்க லக்னாதிபதி 11ஆம் அதிபதியோட சாரம் வாங்கினாலோ, நீங்கள் ஒரு லாபத்தை எதிர்பார்த்தே எல்லாத்தையும் முற்படுவீர்கள் செய்வதற்கு.